இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான மோதல்ல கடந்த ஒரு வாரமாகவே பார்த்தீங்கன்னா பல டிராமாக்கள் அப்படிங்கிறது ஓடிக்கிட்டு இருக்குது. ஒரு பக்கம் இஸ்ரேலுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்படுது, இன்னொரு பக்கம் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் மோதல், கடைசியாக ஹமாஸ் இயக்கம் பேச்சுவார்த்தையிலிருந்து வெளியேறதுன்னு சொல்லி பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கிற இந்த சமயத்தில் இப்போ இஸ்ரேல் அரசாங்கம் ஹெசபொல்லாவுக்கு எதிராக ஒரு போர் ஒத்திகை அப்படிங்கிறத பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இஸ்ரேல் அரசாங்கம் இப்போ எதற்காக ஹெசபொல்லாவுக்கு எதிராக ஒரு போர் ஒத்திகையை நடத்தி பார்க்கணும். ஸோ உண்மையிலுமே ஹெசபொல்லா மேலே தாக்குதல் நடத்துறதுக்கு இஸ்ரேல் தயாராகிட்டு இருக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கூடவே ஹமாஸ் இயக்கம் இஸ்ரேலினுடைய ஒரு வியூகத்தை எப்படி அவங்களுக்கு எதிராகவே திருப்பி விட்டாங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துடலாம். வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான போரில் இஸ்ரேல் அரசாங்கம் நேற்று ஹெசபொல்லாவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போர் ஒத்திகை அப்படிங்கிறத நடத்தி பார்த்துருந்துருக்குறாங்க. ஸோ இந்த போர் ஒத்திகையில் இஸ்ரேலோட நார்த் விங்கை சேர்ந்த கமாண்டர்ஸ்லேருந்து எல்லா போர் வீரர்களுமே கலந்துக்கிட்டதாக சொல்லப்படுது. ஸோ இந்த போர் ஒத்திகை நடந்து முடிஞ்சதையுமே ஹெசபொல்லா பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மேலே ஒரு தாக்குதல் அப்படிங்கிறத நடத்தியிருக்கிறாங்க. இந்த தாக்குதலுக்கு பிறகு இன்னைக்கு காலையில் மீண்டும் இஸ்ரேல் அரசாங்கம் சிரியா மேலே ஒரு ஏர் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறத பதிலுக்கு பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஏர் ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 36 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. ஸோ காசாவுக்கு வெளியே இந்த போர் ஆரம்பித்த பிறகு ஒரு இஸ்ரேல் ஏர் ஸ்ட்ரைக்கில் அதிகபட்ச உயிரிழப்புகள் அப்படிங்கிறது இது அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட இந்த 36 பேரில் 5 பேர் ஹெசபொல்லாவை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எதுக்காக இப்போ இஸ்ரேல் அரசாங்கம் திடீர்னு இருந்திருந்தாப்புல ஹெசபொல்லாவுக்கு எதிராக ஒரு போர் ஒத்திகையை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே சிம்பிளுங்க. இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில் நடந்துக்கிட்டு இருந்த பேச்சுவார்த்தை சமீபத்தில் தோல்வியில் முடிஞ்சது இல்லையா? ஹமாஸ் இயக்கம் இஸ்ரேல் எங்கள் மேலே ரொம்ப ப்ரெஷர் போடுறாங்க, நாங்கள் இந்த போரை கம்ப்ளீட்டாக நிறுத்தலை அப்படின்னா இந்த பேச்சுவார்த்தையை தொடர மாட்டோம்னு சொல்லி பேச்சுவார்த்தையை நிறுத்திட்டு போயிருந்தாங்க. ஸோ இதற்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் அரசாங்கம் பயன்படுத்தின அந்த ப்ரெஷர் டாக்டிக்ஸ் தான். ஸோ இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலேருந்து ஹமாஸ் மேலே ப்ரெஷர் போட்டு இந்த பேச்சுவார்த்தையில் அவங்களுக்கு சாதகமான பலன்களை அடைஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருந்தாங்க. எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்தில் அமெரிக்க அரசாங்கத்தோட உதவியோட இந்த பேச்சுவார்த்தைகளை முன்னின்று நடத்தக்கூடிய நாடான கத்தார் மேலேயே ப்ரெஷர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கத்தார் அரசாங்கத்துக்கிட்ட சொல்லி இந்த மாதிரி ஹமாஸ் மட்டும் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலை அப்படின்னா கத்தாரில் இருக்கக்கூடிய ஹமாஸ் அஃபீஷியல்ஸ் எல்லாத்தையும் கத்தாரை விட்டு வெளியேற்றணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை அமெரிக்கா மூலமாக இஸ்ரேல் வச்சுது. ஸோ இது ஒரு கட்டத்தில் கத்தாருக்கு ரொம்பவே ப்ரெஷராக மாறி போக கத்தார் அரசாங்கமும் அமெரிக்கா சொன்ன மாதிரியே ஹமாஸ் கிட்ட சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்த்துருந்தோம். அது மட்டும் இல்லை, இந்த பேச்சுவார்த்தை ஆரம்பித்ததையுமே ஹமாஸ் வச்ச எல்லா கோரிக்கைகளையுமே இஸ்ரேல் அரசாங்கம் டெல்யூஷனல், அதாவது இதெல்லாம் நடக்கவே நடக்காது, ஒரு கனவுலையே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இது எல்லாத்தோட உச்சகட்டமாக கடந்த வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் அரசாங்கம் தன்னுடைய இன்டெலிஜென்ஸ் அஃபீஷியல்ஸில் கத்தார்லேருந்து திரும்ப வாங்கிக்கிட்டாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹமாஸ் இயக்கம் கொஞ்சம் கூட விட்டு கொடுக்க மாட்டேங்குது, அதனால் எங்களால் இந்த பேச்சுவார்த்தையை கண்டினியூ பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்தை முன்வச்சு அவர்களோட அதிகாரிகள் எல்லாத்தையுமே பின்வாங்கியிருந்தாங்க. இதன் பிறகு தான் ஹமாஸ் இயக்கம் பார்த்தீங்கன்னா, இல்லை எங்களால் இதுக்கு மேலே பொறுத்துக்க முடியாது, நாங்கள் இந்த பேச்சுவார்த்தையிலேருந்து வெளியேறோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் வெளியேறியிருந்தாங்க. ஸோ ஹமாஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வச்ச சின்ன சின்ன டிமாண்ட்ஸை கூட இஸ்ரேல் ஏற்றுக்கலை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹமாஸ் இப்போது ராஃபா பகுதியில் கிட்டத்தட்ட 15 லட்சம் காசா மக்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களெல்லாம் திரும்ப நார்த்து காசா பகுதிக்கு வர்றதுக்கு இஸ்ரேல் அரசாங்கம் அனுமதிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்கிறாங்க. ஆனால் இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா இல்லை, அவங்களெல்லாம் அனுமதிக்க முடியாது, ராஃபாவில் இருக்கிறவங்க ராஃபாவில் தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே இந்த ஒரு விஷயத்தில் கூட விடாப்பிடியாக இருந்ததாக சொல்லப்படுது. ஸோ இதன் விளைவாக தான் நாங்கள் இதை ஸ்டாப் பண்ணிட்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருந்தாங்க. இதை பற்றி இஸ்ரேல் அரசாங்கத்திட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி ஐநா பாதுகாப்பு சபையில் இந்த போரை உடனடியாக நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி ஜார்டன் அரசாங்கம் கொண்டு வந்த தீர்மானம் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டது இல்லையா, அந்த தீர்மானம் நிறைவேறிட்டதால் அது ஹமாஸுக்கு வலு சேர்த்துருச்சு. ஏன்னா ஹமாஸ் என்ன கேட்டுட்ருக்காங்க, இந்த போரை கம்ப்ளீட்டாக நிறுத்தணும் அப்படிங்கிறத தானே கேட்டுட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வலு சேர்க்கிற வகையில் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதால் அதை சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு எங்கள் மேலே ப்ரெஷர் போட பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை இஸ்ரேல் முன்வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, சமீபத்தில் இந்த எப்போ ஹமாஸ் இந்த பேச்சுவார்த்தைகள்லேருந்து வெளியேறினாங்களோ
அதே நாள் பார்த்தீங்கன்னா ஹமாஸினுடைய பொலிட் பியூரோ லீடரான இஸ்மாயில் ஹனேயா அப்படிங்கிறவர் ஈரானுக்கு போயிருந்தார். ஸோ இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் ஈரானுக்கு போனதுக்கான முக்கிய நோக்கமே ஈரான் கூட சேர்ந்து இந்த பேச்சுவார்த்தையை நிறுத்தி இதன் மூலமாக எங்களை ஃபோர்ஸ் பண்ணி ராஃபா மேலே ஒரு தாக்குதலை நடத்த வைக்கிறதுக்கு தான் அவங்களுடைய திட்டம். ஸோ அப்படி நடத்தினா எங்கள் மேலே உலக நாடுகளோட ப்ரெஷர் வரும்னு நினைக்கிறாங்க, ஆனால் அதெல்லாம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேல் வந்து சொல்லியிருக்கிறாங்க. மொத்தத்தில் எது எப்படி பார்த்தாலும் இஸ்ரேல் நினச்சது இங்கே நடக்கலை அப்படிங்கிறது மட்டும் உறுதி. ஸோ இஸ்ரேலுடைய வியூகம் அவங்களுக்கு கை கொடுக்கல, அதுக்கு பதிலாக அவங்க நினச்சதுக்கு ஆப்போசிட்டாக இப்போ நடந்துருச்சு. ஸோ இதனால் இப்போ இஸ்ரேலுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 2 ஆப்ஷன் தாங்க இருக்குது. ஸோ மொதல் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ஹமாஸ் கூட போய் ஒரு பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கிறது. 2வது ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஃபா மேலே அவர்களுடைய தாக்குதலை தொடங்கிறது. இந்த 2 ஆப்ஷனை விட்டால் இப்போது இஸ்ரேலுக்கு வழியே கிடையாது. இதில் முதல் ஆப்ஷனான மறுபடியும் ஹமாஸ் கூட போய் பேச்சுவார்த்தை நடத்துறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு ரொம்பவே ஒரு கடினமான ஆப்ஷனாக இருக்குன்றதுல சந்தேகமே தேவையில்லை. காரணம், ரொம்பவே இந்த பேச்சுவார்த்தையில் ஹமாஸ் மேலே ப்ரெஷர் போட முயற்சி பண்ணியிருந்துருக்குறாங்க, அது அவங்களுக்கு கை கொடுக்கல. இப்போ மறுபடியும் இஸ்ரேலாகவே போய் பேசுகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது இஸ்ரேலுக்கு ஒரு வீக்னஸாக மாறுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே சமயம் இந்த வாய்ப்பை விட்டுட்டா இனி மீண்டும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்த முடியுமா அப்படிங்கிறது வந்து யாருக்கும் உறுதியாக தெரியாது. ஏன்னா ராஃபா மேலே இஸ்ரேல் தாக்குதலை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாலே அதோட இந்த பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஒரு முடிவுக்கு வந்துடும்னே நம்ம கிட்டத்தட்ட சொல்லலாம். ஸோ அதனால் இந்த கடைசி ஆப்ஷனை விட்டும் கொடுக்க முடியாது. அதே சமயம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும் பொழுது அது அவங்களுக்கு வீக்னஸாக மாறுறதுக்கும் வாய்ப்பு உண்டு. 2வது ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராஃபா மேலே தாக்குதல் நடத்துறது. ஸோ இந்த ஆப்ஷனுக்கும் இப்போ இஸ்ரேல் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதை இஸ்ரேல் சொல்லலை, ஹெசபோல்லா அமைப்பு சொல்கிறாங்க. ஸோ ஹெசபோல்லா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வர ஏப்ரல் இல்லைனா மே மாதம் இஸ்ரேல் அரசாங்கம் ஒரு தாக்குதலை ராஃபா மேலே நடத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகிக்கிட்டே வருது. ஸோ இதற்கு நம்ம தயாராகணும் அப்படின்னு சொல்லி ஹெசபோல்லாவினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் வந்து சொல்லியிருக்கா. அப்படி ஸோ இதை எப்படி ஹெசபோல்லா சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் அரசாங்கம் எஜிப்து கூட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த ஃபிலாடெல்ஃபியா ரூட்னா என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ இந்த ஃபிலாடெல்ஃபியா ரூட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ராஃபாவோட பார்டரில் இருக்குது, ஆனால் அது எஜிப்துக்கு சொந்தமான ஒரு பகுதி. ஸோ இஸ்ரேல் அரசாங்கம் எஜிப்துக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு வேளை நாங்கள் ராஃபா மேலே தாக்குதல் நடத்தணுங்கிற சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் முன்னாடியே இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம், எங்களுக்கு இந்த ஃபிலாடெல்ஃபியா ரூட்டில் ஒரு அட்டாக் பண்ணுறதுக்கு மட்டும் அனுமதி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி எஜிப்துக்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. ஆனால் எஜிப்த் அரசாங்கம் இதற்கு ஒத்துக்க மறுத்துட்டதாக வந்து தகவல்கள் வெளியாகி இருந்திருக்குது. ஸோ அதோட வந்து இஸ்ரேல் நிறுத்தலை. இப்போ ராஃபாவில் 15 லட்சம் மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் ஏதோ ஒரு வழியில் வெளியேற்றணும். ஸோ அதற்கான ஒரு பிளானையும் இஸ்ரேல் போட்டுட்டதாக சொல்லப்படுது. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 15 லட்சம் மக்களையும் அவங்க இருக்கக்கூடிய பகுதிகளை ஜோனாக பிரித்து ஒவ்வொரு ஜோனில் இருக்கக்கூடிய மக்களும் ஒவ்வொரு குறிப்பிட்ட டைமில் ஒரு இஸ்ரேல் வந்து இந்த டைமில் வந்து இந்த ஜோனில் இருக்கிறவங்க சென்ட்ரல் காசாவுக்கு மூவ் ஆகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மத்திய காசா பகுதியில் நோக்கி மூவ் ஆகணும், நார்த்து காசாவுக்கு போகக்கூடாது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் இஸ்ரேல் வந்து ஒரு ஜோனுக்கும் தனித்தனி ரூட் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. அந்த ஜோனில் இருக்கிறவங்க அந்த ரூட் வழியாக மட்டும்தான் மத்திய காசா பகுதியை நோக்கி போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ஸோ இது எந்த அளவுக்கு வேலை செய்யும் அப்படின்னு தெரியல. காரணம், இஸ்ரேல் அரசாங்கம் இந்த மாதிரி மக்கள் ராஃபாவிலிருந்து சென்ட்ரல் காசாவுக்கு போகும்போது அதில் ஏதாச்சும் ஹமாஸ் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் மக்களோட மக்களாக கலந்து போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்களாம். ஸோ அதை செக் பண்ணுறதுக்கு இஸ்ரேல் ராணுவம் வந்து கிரவுண்டில் இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, எங்களுடைய ட்ரோன் மூலமாக நாங்கள் ஏரில் இருந்தும் பார்த்து இந்த மாதிரி யாராச்சும் உள்ளே இருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிட்டே இருப்போன்ற சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி பண்ணுறாங்கங்கும் போது கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. இன்னும் வந்து எவ்வளவு நேரம் கொடுக்கப்படும், இந்த ரூட்டெல்லாம் வந்து எந்த மாதிரி இருக்கும், நல்லா அக்சசபிளாக இருக்குமா, இந்த மாதிரி எந்த விஷயமும் நமக்கு தெரியாது. ஸோ இன்னும் இது பொது வெளிக்கு வரல. ஸோ இது வந்து இஸ்ரேல், எஜிப்து இந்த மாதிரி அந்த நாடுகளுடைய டிப்ளமேட்ஸ் மட்டும் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னும் வந்து இது கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ என்ன ஆகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை இஸ்ரேலுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ராஃபா மேலே தான் தாக்குதல் நடத்தி ஆகணும் இல்லையா. ஸோ அதனால் இப்போ இஸ்ரேல் என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னா, ஒன்று அமெரிக்காவே போய் மறுபடியும் ஹமாஸ் கிட்ட பேசி பேச்சுவார்த்தைக்கு அழைக்கட்டும், அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு தடவை முயற்சி பண்ணி பார்ப்போம். இது ரெண்டும் கை கொடுக்கலன்ற பட்சத்தில் தாக்குதல் நடத்தலாம் அப்படிங்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. ஸோ ராஃபா மேலே தாக்குதல் நடத்தினா கண்டிப்பாக ஹெசபோல்லா மட்டும் இல்லை, சிரியாவிலிருந்தும் மற்றும் சுற்றி இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு எதிரான குழுக்கள் கிட்ட இருந்தும் இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல்கள் நடத்தப்படலாம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் நினைக்குது.
ஸோ அதனால தான் இப்பயே ஒரு சர்ப்ரைஸாக இந்த ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ் அப்படிங்கிறத இஸ்ரேல் ராணுவம் நடத்தி பார்த்துருக்கிறதா சொல்லப்படுது. இதற்கு மேலே இந்த விஷயத்தில் என்ன நடக்கும்? இஸ்ரேல் வந்து ராஃபா மேலே தாக்குதல் நடத்த போவாங்களா, இல்லை மீண்டும் ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். எங்கள் டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமாக எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். முடிஞ்சால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ரிவார்டாக இருக்கும். நன்றி.